நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை இதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திருப்பலியானது உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்கு நாம் அடையாளம் கேட்கின்ற தலைமுறையினராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கேள்வியுடன் இந்த திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வேறு ஏதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-4 மற்றும் 6-8 முடிய.
ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகிறார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரமடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளை பெருக்கோடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதின் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்ட என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியர்களை என் முன் ஒன்று கூட்டங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து இயம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று
உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனினும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் தொடக்கத்திலேயே ஒரு கேள்வியை உங்களிடம் எடுத்துரைத்தேன். நாம் அடையாளம் கேட்டு நம்பும் இத்தலைமுறையினரா என்ற கேள்வியோடு இந்த திருப்பலியை நாம் தொடங்கினோம். இந்த கேள்வி நம்மை எவ்வாறு அழைத்து செல்கிறது என்று பார்க்கின்றோமே ஆனால், நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும், திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுதும், ஒவ்வொரு பக்தி முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுதும் நான் உண்மையிலேயே ஆண்டவரை முழுமையாக நம்புகிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் குறுகிய மனநிலை படைத்தவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகமானது மீகா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த மீகா இறைவாக்கினர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சிறிய இறைவாக்கினர். இவரை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களிடையே அனுப்பி அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க ஆற்றல் கொடுத்து அவர்களிடையே அனுப்புகின்றார். அந்த காலச்சூழலில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களும் யூத நாட்டு மக்களும் நல்ல நிலைமையில் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் நன்றாக இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பாவ வாழ்வு வாழ்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அநீதி நிறைந்ததாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் பொய்யான இறை வழிபாட்டை ஏறெடுக்கின்றவர்களாகவும் ஏழைகளை சுரண்டுபவர்களாகவும் தான் பார்க்கப்படுகிறார்கள், காட்டப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்வும் அப்படித்தான் அமைந்து விடுகின்றன. கடவுள் இதை பார்த்து மிகுந்த வேதனையோடு தனது இறைவாக்கினர் மீகாவின் மூலமாக இறை வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்க அழைப்பு விடுக்கின்றார். மீகா இறைவாக்கினர் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது ஒரு வழக்கறிஞர் போல, வழக்கை எடுத்துரைப்பவர் போல, கடவுள் தனது வேதனையை வெளிப்படுத்துவது போல அவர்களிடையே அறிவிக்கின்றார். கடவுள் வழக்கு ஒன்றை எடுத்து வைக்கின்றார். அதுவும் இஸ்ரேலராகிய அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே அந்த வழக்கை எடுத்துரைக்கின்றார். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கூட்டி வந்தேன், ஆனால் அவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றும்,
உங்களுக்கு துணையாளராகவும் வழிகாட்டியாகவும் இறைவாக்கினர் மோசே, ஆரோன், மிரியா என்று இந்த 3 பேரையும் நான் உங்களிடையே அனுப்பினேன். ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன், என்ன தீமை செய்தேன் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாகவும், அந்த ஆதங்கத்தை மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவரே, நேர்மை, இரக்கம், மனத்தாழ்ச்சி, இதைதான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேனே தவிர உங்களுடைய வழிபாடுகளை நான் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய காணிக்கைகளை நான் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய எரிபலிகளை நான் எதிர்பார்க்கவில்லை என்று இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் தனது வேதனையை எடுத்து கூறுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த இஸ்ரேல் மக்களைப் போல கடவுளை நாம் பின்பற்றியும் கடவுளை உணராமல் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். நாம் தினமும் பூசைக்கு வருகிறோம், நாம் தினமும் திருவிழாவை ஏறெடுக்கின்றோம், பலி பொருட்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை ஏறெடுக்கின்றோம். ஆனால் நமது தனிப்பட்ட வாழ்வில் உறுதியான வாழ்வு வாழ்கின்றோமா, நாம் ஒரு தகுந்த வாழ்வு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் பல வேளைகளில் நாம் அதை தவறிவிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவராகிய இயேசுவும் இதே மனநிலையில்தான் இருக்கிறார். கடவுள் துன்புற்றது போல இவரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனது வாழ்வில் துன்புற்றவராக தன்னிடம் அடையாளம் கேட்டு மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் வருகின்ற பொழுது அவர் வேதனையுற்றவராக இருக்கிறார். ஏனென்றால் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்து பல அரும் பெரும் செயல்களை செய்தேனே, இருப்பினும் நீங்கள் என்னை நம்பாமல் அடையாளம் ஒன்றை கேட்கிறீர்களே என்று மனக்குமரலில் அவர்களை திட்டுவதையும் அவர்களை கடிந்து கொள்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர்களிடம் கூறியது என்னவென்றால், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடுகின்றார். யோனாவின் அடையாளம் என்றால் என்ன? யோனா 3 நாட்கள் 3 பகல் 3 இரவுகள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 3 பகல் 3 இரவு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுவார் என்ற வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இதைதான் அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கிறார். ஆனால் மேலும் நினிவே மக்கள் யோனாவின் இறைவாக்கை நம்பி அவர்கள் தங்களையே மனமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டது போல இவர்கள் இல்லை. அதே போன்று தெற்கு நாட்டிலிருந்து அரசி ஷீபா இஸ்ரேலுக்கு வந்து சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு சாலமோனை சந்திக்க வந்த நிகழ்வையும் அங்கே எடுத்து கூறுகின்றார். இந்த 2 நிகழ்வுமே யாரும் நம்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளை கண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர்களை முழுமையாக கண்டுணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலும் 2 நிகழ்வுகளை அந்த மக்களிடம் எடுத்து கூறுகிறார். முதலாவதாக நினிவே மக்களை பற்றி எடுத்து கூறுகிறார். கடவுளை பற்றி அவர்கள் அறியாது இருந்தும் இறைவாக்கினர் யோனா கூறிய அந்த இறை வார்த்தையை நம்பி அவர்கள் தங்களையே மனமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டு அவர்கள் மனம் மாறி திருந்தினார்கள் என்று பார்க்கின்றோம். மேலும் 2வதாக சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்ட அரசி ஷீபா தெற்கு நாட்டிலிருந்து கடை எல்லையிலிருந்து கிளம்பி இந்த இஸ்ரேல் நாட்டிற்கு வருவதை பார்க்கின்றோம். இவர்கள் 2 நபர்களுமே அவர்கள் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் காதால் கேள்விப்பட்டு அவர்களே தங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக மாறி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வருவதை பார்க்கின்றோம், மனமாற்றத்திற்கு உள்ளாவதை பார்க்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவராகிய கடவுள் இதைதான் நமக்கு உணர்த்துகிறார். காணாமல் நாம் நம்புகிறோமா? கடவுளை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அவரை நாம் அடையாளமின்றி அவரை முழுமையாக நம்புகிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள் என்று கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். நமது வாழ்வை எடுத்துக்கொள்வோம். இன்றைய காலச்சூழலில் நாம் ஜெபிக்கின்றோம், திருப்பலி கருத்துக்கள் எழுதி கொடுக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் எழுதி கொடுக்கின்றோம்? நமது வாழ்வில் அற்புதம் நிகழாதா? நான் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்ற மனநிலையில் நாம் ஏறெடுக்கின்றோம். அது கிடைத்ததென்றால் நாம் பெருமகிழ்வோடு இருப்போம். கிடைக்கவில்லை என்றால் கடவுள் இருக்காரா இல்லையா என்ற மனநிலையில் நாம் சென்று விடுவதுண்டு.
அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை எந்நாளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நமது தேவைகளை அவரிடம் எடுத்து கூற வேண்டும் என்பது அவசியமல்ல. ஏனென்றால் அவர் நம் கடவுள், நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். எனவே நமது தேவைகளை அறிந்த கடவுள் எந்நாளும் நம்மோடு உடனிருந்து நம் தேவைகளை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் எடுத்து கூறுகின்றது. ஏனென்றால் கடவுள் நம்மை ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னிடம் திரும்பி வரமாட்டானா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு தந்தை பார்ப்பது போல இன்றைய வாசகங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவும் கடவுளும் நம்மை பார்த்து கேட்கின்றார். நீ என்னிடம் திரும்பி வரமாட்டாயா, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று இந்த கேள்வியை நம் முன் வைத்து இந்த திருப்பலியில் இணைவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் வந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் வந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பணியில் என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் வந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் வந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியின் முழுமையை பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவளமானீரே. ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த திருப்பீடத்தின் முன்பாக குழுமி ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். அவர்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் கண்ணோக்கி நீரே ஆறுதல் அளிக்கின்ற இறைவனாகவும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தந்தையாகவும் அரவணைக்கின்ற தாயாகவும் இருந்தவர்களை எந்நாளும் வழிநடத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
மீண்டும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவுகூரும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் அவதிப்படுகின்ற ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எந்நாளும் நம்மை பார்த்து ஏங்கி நிற்கும் அன்பு தெய்வம். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நம்பிக்கையோடு உள்ளத்தில் ஏற்றவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம், மறையவர் புகழும் மாமரி, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம், மறையவர் புகழும் மாமரியே, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.